Hello guys. Welcome to Get the Star Vlog. நீங்க நம்ம எங்க போறோம்னா மீன் பிடிக்க தான் போறோம். ஆமா. பக்கத்துல ஒரு ஏரி இருக்கு. அந்த ஏரியில போய் நம்ம நிறைய மீன் பிடிக்க போறோம். மீன் பிடிச்சி வேற லெவல்ல நம்ம பொரிக்க போறோம். எங்க ஊர்ல கன்னியாகுமரியில பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி நாங்க வாரத்துல 6 நாள் நாங்க மீன் தான் சாப்பிடுவோம். ஆனா இங்க சென்னையில வந்த அப்புறம் அந்த அளவுக்கு மீனே கிடைக்கல. அதனால நம்ம ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம வீடியோ போட்டு. அதனால வந்துட்டு இன்னைக்கு ஒரு லென்த் வீடியோ நம்ம போட போறோம். இன்னைக்கு இருக்க போற வீடியோ தரமா இருக்க போது ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம். என்ன நடக்குன்னு தெரியல மக்கா. நம்மளுக்கு மீன் மாட்டுதா என்ன ஏதுன்னு சரியா தெரியல. அங்க மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அந்த ஏரியில வடக்கன் தான் மீன் பிடிச்சிட்டு இருப்பானோ. இன்னைக்கு நம்ம பிடிக்க போறோம். நம்ம கன்னியாகுமரி ஸ்டைல்ல மீன் பிடிக்க போறோம் மக்கா. வாங்க போலாம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஹாய் காட்டுங்க எல்லாரும், ஹாய் காட்டுங்க. லைக் செய்ய வைத்த பதிவு. மக்கா இந்த பாருங்க மக்கா, இந்த அவுட் பாஸ கொடுத்தாதான் எங்களை இந்த ஹாஸ்டல்ல இருந்து வெளியில விடுவேன் கேட்டலாம். ஆமா பாருங்க சார், வாங்க நாங்க மீன் பிடிக்க வாங்க போறோம் சரியா? உங்க பக்கத்துல ஏரியில மீன் எல்லாம் எப்படி நல்லா இருக்கும்? உங்களுக்கு வேணுமா மீன்? இந்த மீன் தான் உடம்பு சத்து கேட்டலா. இந்த மீன்ல தான் ஹை புரோட்டீன். இப்ப நம்ம கடல் மீன் சாப்பிடுறதோட இந்த குளத்து மீன் இப்படிப்பட்ட மீன் எல்லாம் சாப்பிட்டாதான் பழைய கால தாழ்வாள் இப்படிப்பட்ட மீன் எல்லாம் சாப்பிட்டுதான் நல்ல கெத்தா நல்ல இதா வாழ்ந்தது. போயிரு சப்புன்னு அரைஞ்சிரும், போயிரு இரிட்டேட் பண்ணாத. இப்ப எல்லாம் பாத்தீங்க நீங்க பாருங்க, எலும்பு எல்லாம் இப்ப ஸ்ட்ராங்கே இல்ல இந்த மக்களுக்கு. ஆமா இதெல்லாம் தெரியுது இல்ல. அப்ப நீங்க மீன் சாப்பிடுங்க. என்ன பார்த்தா அப்படியே தெரியுது. நான் பசி பட்டியோட இருக்கிறேன். நீ வாங்கி கொடுத்த சாப்பிடுற மாதிரி இருக்கு. ஆனா வெல்கம் டு கெட் தி ஸ்டார் vlog. நம்ம 4th ரவுண்ட் மச்சான், அதுக்கப்புறம் பயப்பட வேணாம். என்ன மச்சான் 4th ரவுண்ட் இதுக்கப்புறம் பயப்பட வேணாம் எதுவும் மச்சான். நம்ம எந்த குளத்துக்கு மச்சான் போயிட்டு இருக்கோம்? பக்கத்துல லெஃப்ட் சைடுல ஒரு ஏரி இருக்குடா, அந்த ஏரியில போனா போதும். என்னென்ன மீன் மாட்டோம்? இந்த ஸ்லோப்பியா மீன். நீங்க ஜிலேபின்னு சொல்லுவீங்க அப்படிதானா? ஜிலேபி மீன் தெரியுமா? ஜிலேபி. ஆமா, சில ஊர்ல ஜிலேபின்னு சொல்லுவாங்க, சில ஊர்ல ஸ்லோப்பியா அந்த மாதிரி சொல்லுவாங்க. கெண்டை மீன். தாத்தா கடையில சுண்டை இருக்கா? சுண்டை இருக்கா? மீன் பிடிப்பேன்ல, அது எப்படி சொல்லுவீங்க உங்க ஊர்ல? தூண்டில் இருக்கா இல்லையா? சரி வாயில வசம்ப வச்சு தேய்க்க வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. இங்க பேர் மச்சான், இப்ப கொஞ்சம் அந்த பக்கம் ஒரு கடை இருக்கு. அந்த கடையில பாத்தீங்கன்னா தூண்டில் இருக்கு. அன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஆகணுமே. தூண்டில் எல்லாம் உடஞ்சிட்டுடா. வேற தூண்டில் வாங்கணும் கேட்டியா? பெரிய தூண்டில ஒண்ணு வாங்குவோம். திமிங்கலாம் எங்க போயிட்டாரியா? எங்க பாருங்க, ஒரு வாரத்தை விழிச்சல் கேட்டால விழிச்சாம துணி எடுத்துட்டு வரோம் பையிலோ. என்ன மச்சான் எங்க இருந்தாங்க அதெல்லாம்? தனியா வச்சிருந்தேன். ஆமா தனியா லூஸ்ல வச்சிருந்தாங்க. நான் பார்த்தேன். ஒரு மீட்டர் 7 ரூபாய். சரி அப்ப 1 மீட்டர். 1 மீட்டரா? எவ்வளவு இருக்கும்? 1 மீட்டர் தான் 4 கிலோ. இவ்வளவுதான் வருமா? ஆமா, இதான் 1 மீட்டர். என்னன்னா இது ஓகேல சைஸ். ஓகே. பழைய காரா இருக்கு பாருங்க, நாளுக்கா இருக்கு. பழைய காரனா இது போட்டது. நல்ல கார் எடுங்க. ஆனா ஒரு வழியா நம்ம பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. வேற லெவல்ல என்ன நம்ம மீன் பிடிக்க போறோம். மீன் பிடிக்கிறதுக்கு ஊர் தான் எங்க தோன்றதுன்னு தெரியல. நம்ம மீன் பிடிச்சு கொடுத்தாதான் நம்மளுக்கு இன்னைக்கு சாப்பாடு சரியா? நம்ம பொரிக்கணுமா இல்ல குழம்பு வைக்கணுமா? பொரிச்சாதான் எல்லாருக்கும் சாப்பிட முடியும். நம்ம நிறைய மீன் பிடிச்ச நம்ம ஏன்னா நம்ம இப்ப பொரிச்சா நம்ம நிறைய பசங்க என்ன வருவாங்க. பெரிய மீனா இருந்தா ஓகே மச்சான், பொரிக்கலாம். இல்ல மச்சான், என்ன மீன் பெரிய மீன் சின்ன மீன் என்ன இருந்தாலும் எனக்கு பொரிச்சுதான் சாப்பிடணும். சுருக்கமா சொல்லும்போது வயிற்றுச்சல் அப்படின்னு சொல்லலாம். பட் சாப்பிட விடுறேன் இப்ப கொஞ்ச நேரத்துல இப்படியே போச்சுன்னா. இது கம்மியாக என்ன இடிச்சு வந்தது கேட்டியா? அப்படியா? ரோட்ல நடந்து போக முடியாது. இது இடிச்சு வருது. அப்ப இதுக்கு அம்மா எப்படி விட்ட ஆளா இருக்கும்?
மச்சான் இதுக்கு மேல யாரும் இருந்து சவாரி பண்ணலாமாடா? நோ 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 நோ. என்ன மச்சான் என்ன பார்த்தா மட்டும் என்ன மட்டும் இடிச்சு வருது? நீ வர வர ரொம்ப கோவப்படுற சிங்கம். கோபப்படுறானா? ஆமா, சிங்கம் கோபப்பட தான் செய்யும். இதாங்க அன்பு. அன்பால வந்துட்டு என்ன பண்ணாலும் வந்துட்டு விலங்குகள் மிருகங்கள் எல்லாமே வந்துட்டு அன்பால ஆதரிச்சோம்னா நம்ம கூட அது ஆதரிக்கும். நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. மச்சான் ஒரு வழி எங்க பேரு இந்த ஏரியில தான் நம்ம இப்ப மீன் பிடிக்க போறோம் சரியா? ஆமா மச்சான் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து கூமாப்பட்டி ஏரி போயிருக்கோம். ஆமா. இப்ப இது வந்து கெத்து ஸ்டார் குளம் சரியா? ப்ரீவியஸா நம்ம ஒரு கெத்து ஸ்டார் காடு பார்த்தோம். இப்ப நம்ம கெத்து ஸ்டார் குளத்துக்கு வந்திருக்கோம். அதாவது கெத்து ஸ்டார் ஏரி. இந்த இடத்துல நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா மீன் பிடிக்க தான் போறோம். அதுக்கு முன்னாடி இங்க பாரு நல்ல ஒரு கம்பு எடுக்கணும் கேட்டியா? கம்பு எடுத்து ஏதாவது ஈரமான இடம் இருக்கேன்ல, ஈரமான இடத்துல இருந்து கொஞ்சம் மண்ணை கொஞ்சம் தோண்டி கொஞ்சம் புழு எடுக்கணும். புழு எடுத்தாதான் நம்மளுக்கு சூண்டையில மீன் பிடிக்க முடியும். அதனால வாங்க அந்த வேலை ஏதாவது நல்ல கம்பு ரே ஏதாவது நல்ல கம்பு எடுறா. இந்த இடத்துல தான் மண் புயலாம் இருக்கு, அதிக வாய்ப்பு இருக்கு. என்னோட மண்புல தோணுன சங்கு வருது. சிப்பிர காட்டு உடைச்சு பார்ப்போம். சிப்பி போடச்சது. ஏய் இல்லடா இது சிப்பி நிறைய இருக்குல்ல. டேய் மச்சான் அது வெவிச்சு சாப்பிடலாம்டா. ஆமா வெவிச்சு சாப்பிடலாம். அவிச்சு சாப்பிடலாம். அவிச்சு அதுல உள்ள இருக்கிற கறியை எடுத்து நம்ம பொரிச்சு சாப்பிடலாம். இதுல தோடா இருக்கு மச்சான். அந்த அறுபற சின்ன சின்ன நத்தங்க இங்க இந்தண்டா வேணா இருக்கு. சிப்பி உடஞ்சிருக்கு தோடு. அது உயிர் உள்ளதா? அந்த சிப்பி உயிர் உள்ளதா? மச்சான் இந்த மாதிரி வெறும் ஓடு பாத்துக்கோ. இப்ப பாருங்க மக்கா, இப்ப நம்ம மீன் பிடிக்க வந்த பார்த்தா சிப்பி எல்லாம் கட்டலாம். அந்த சிப்பி அவிச்சு சாப்பிட்டா வேற லெவல்ல இருக்கும் மக்கா. பேசாம இங்க கிடைச்சி சிப்பியும் பறக்கும். இதுபடி பஸ் மண்புழு மீன் தேடும் கொஞ்சம் நீங்க மக்கா. பம்பம் பீஸ் இது அந்த சின்னதான் பெருசெல்லாம் உள்ள கிடைக்கும். போதும் மக்கா. ஓகே கைஸ், ஒரு வழியா நம்ம மண்புழு பிடிச்சாச்சு மக்கா. இப்போ நம்ம வந்து நம்ம தரமா மீன் பிடிக்க வேண்டியதான். எனக்கு தெரிஞ்சு இங்க ஸ்லோப்பியா கையில் இப்படிப்பட்ட மீன் தான் இருக்கு கேட்டியா? பெரிய மீன் எல்லாம் போனோம்னா அங்க ரொம்ப ஆழத்துக்கு போவோம். அந்த ஸ்பாட் நல்ல ஸ்பாட். வா அங்க போவோம். பேக் எடுத்து பேக். எதுக்குதான் மச்சான் இது? மக்கா இங்க பாரு, மீன் பிடிச்சிட்டு ஓய்வு எடுக்கதான் சரியான ஸ்பாட் கேட்டியா? ஆனா இப்படி தூங்கவும் செய்யலாம், உட்காரவும் செய்யலாம், சரியான ஸ்பாட் ஆகும். அதுக்கு ஒருத்தவனை நேரம் போயிடலன்னா இக்க மேல இப்படி யாரையும் இப்படி குஞ்சலாம் ஆடலாம். நானும் வரட்டாண்ணா? நானும் வரட்டா? வா வா வா. மீன் பிடிச்ச வந்து நம்ம என்னெல்லாம் செய்யணும் பாரு. இது மச்சான் உடச்சிடாது சரியா? உடஞ்சா குறவுனே இங்கடி எழுப்பி போக முடியாது. ஆடலாம். ஏன்னா நம்ம பொழுது இருட்டுது சரியா? அதனால வந்துட்டு இருட்டிக்கிட்டு இருக்கு. நல்லா இருக்கு. ஐயோ செருப்பு கீழே வந்து செருப்பு போட்டு கிலோ நம்ம எப்படி இறங்கி தானே அடிக்குது. எப்படி போகணும்? மண்புழு டப்பால தட்டுங்கிற வாடி இருந்தாது. மண்புழு கையில தூரிக்கல. அந்த ஓட்டையில போகணுமா? கம்பி தெரியாது.
लास्ट 5 नंबर बैकग्राउंड म्यूजिक நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது பார்ட் 2 வீடியோல கண்டிப்பா மீன் பிடிச்சு காட்டினோம் சரிமாக்கா இத்துடன் மீன்பிடி vlog பார்ட் 1 நிறைவு பெறுகிறது சரிமாக்கா பார்ட் 2க்காக எல்லாரும் வெயிட் பண்ணுங்க பார்ட் 1ல கண்டிப்பா மீன் பிடிச்சு காட்டுவோம் சரியா இப்போ எங்களுக்கு ஓரளவு நாலேஜ் வந்துட்டு ஆல்ரெடி மீன் பிடிச்சி சென்னையில் நான் ஃபஸ்ட்டே தோல்வியில் தான் முடியுதுன்னு நினச்சிட்டு செகண்ட் டைம் எனக்கு பிடிக்க மாட்டேன்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக எனக்கு பிடிச்சி காட்டுவோம்க்கா அடிப்படை பிடிக்கும் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வேறு லெவலில் உடச்சி கட்டலாம் இனி அடிப்படையாக நாங்கள் பிடிச்ச போகிறோம் சரிமாக்கா கீப் சப்போர்ட்டிங்